அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வலியுறுத்தப்பட்டதாக தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்ததாகவும் ஒரு தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஐ இணைக்க வலியுறுத்தப்பட்டதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்ததாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்கள். அதிமுக மற்றும் பாஜக தலைவர்கள் இன்று சந்தித்து சுமார் 2 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பிலே பாஜக, அதாவது ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பாஜக தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இபிஎஸ் இந்த இருவரையும் சேர்க்க சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. அதாவது இபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே அவர்களை அதிமுக கட்சியில் தான் சேர்க்க முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தவர்கள் தான். எனவே பாஜகவை பொறுத்தவரையில அவர்கள் என்டிஏ கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். தற்போது அமைத்திருப்பது அதிமுக தலைமையிலான கூட்டணி. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் என்டிஏ கூட்டணி இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த என்டிஏ கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரையும் சேர்த்துக் கொள்வதற்கு இபிஎஸ் பச்சை கொடி காட்டியிருப்பதாக தெரிகின்றது. அதன் காரணமாக இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருப்பதாக தெரிகிறது. விரைவில் அவர்களுக்கு எத்தனை சீட்டு என்ற முடிவு செய்யப்படும் எனவும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை டீல் செய்யக்கூடிய பொறுப்பு பாஜகவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. அதாவது டிடிவி தினகரனுக்கு எத்தனை சீட்டுகள், அதே போல ஓபிஎஸ் அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் என்ற முடிவை பாஜகவே எடுத்துக்கொள்ளும். அந்த மூவருக்கும் சேர்த்தே பாஜகவுக்கான சீட்டுகள் ஒப்படைக்கப்படும். பிறகு பாஜக பார்த்து டிடிவி தினகரனுக்கும் அதே போல ஓபிஎஸ்க்கும் சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்கலாம் என்று தகவலாக கிடைக்கின்றது. இதே போல முதற்கட்ட தகவலாக ஓபிஎஸ் தரப்பினருக்கு 3 சீட்டுகளும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு 6 சீட்டுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. இதுவரை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை சேர்த்துக் கொள்வதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்த இபிஎஸ் சற்று இறங்கி வந்திருப்பதாக தெரிகிறது. முன்பு கூட்டணியில் கூட சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை என்ற மனநிலையில் இபிஎஸ் இருந்ததாகவும், ஆனால் டெல்லியிலிருந்து பாஜக தலைவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்த காரணத்தினால் தற்போது இபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அவர்களை சேர்த்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்திருக்கின்றார். எனவே அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை இந்த கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக கட்டமைக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும், அதன் காரணமாக தற்போது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருகிறார்கள் என்றும் தெரிகிறது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே அவர் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிட மாட்டார். அவர் தனி அணியாகத்தான் செயல்படுவார். அவர் பாஜக கொடுக்கக்கூடிய சீட்டுகள் அடிப்படையில் தான் போட்டியிடுவார் என்றும்